Hi friends, today's special papaya cake. ஹெல்த்தியான பப்பாயா கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பப்பாயா 3/4 கப் எடுத்துக்கங்க. அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ண பிற்பாடு இதோடு சேர்த்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 1/3 கப் ஆட் பண்ணிக்குவோம். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் போட்டு நம்ம ஒரேடி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருவோம். அடுத்தது ஆயில் 1/4 ஒரு கப் எடுத்து வச்சுங்க. 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துங்க. அதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பப்பாயாவை இதில் ஊற்றிடுவோம். பப்பாயா ஜூஸை இதோடு சேர்த்து நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் எண்ணெய். ஸோ ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விடுவோம். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ பட்ரு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த கேக்குக்கு நம்ம ஆயில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். நான் கரண்டி வந்து 1/2 டீஸ்பூனோட எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் 2 வாட்டி பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். கோகோனட் மில்க் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு பதில். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, நிறம் மாறிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்களேன். உப்பு பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 கப் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஸ்மூத்தாக வரணும், நல்லா ஈவனாக வரணும். அந்த பட்டர் வந்து நல்லா அழகாக ரெடி ஆகணும். அது வரைக்கும் நல்லா அடிக்கணும். அந்த சைட்டில் உள்ள எடுத்து போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெனிலா எசன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளோட பட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பேக்கிங் ட்ரே நல்லா கிரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஊற்றிக்குவோம். ஒரு 30 மினிட்ஸ் அவனில் வச்சு எடுக்கணும். இது நல்லா கூலாக பிற்பாடு நீங்கள் சுகர் வந்து இந்த மாதிரி மேலே போட்டு கர்னிஷ் பண்ணி விட்டலாம். இதோட ஆப்ஷன். ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye.